நான் இப்பதான் புதுசா தையல் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ நான் என்ன மாதிரியான மிஷின் வாங்கலாம்? சோ நீங்க வீட்ல இதை ஸ்டோர் பண்றதுனால ஏதாவது குட்டியா கபோர்ட் இருந்தாலும் அதுக்குள்ள வச்சிடலாம். பட் மத்த ரெண்டு மிஷின் ஒரு 6 months 1 year கழிச்சு கூட பிசினஸா நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டிச் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நீங்க வாங்க போறீங்கன்னா நீங்க தையல் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி ஹாய், நான் இப்பதான் புதுசா தையல் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ நான் என்ன மாதிரியான மிஷின் வாங்கலாம், என்ன பிராண்ட்ல வாங்கலாம், அது என்ன பிரைஸ்ல இருக்கும், இந்த மாதிரி தையல் மிஷின் சம்பந்தமான நிறைய டவுட்ஸ் என்கிட்ட எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க. சோ நீங்க இப்பதான் புதுசா தையல் கத்துக்கிறீங்க, தையல் மிஷின் வாங்கலான்ற ஐடியால இருக்கிறீங்க. சோ நீங்க என்ன டைப் ஆஃப் மிஷின் வாங்கலாம், அது என்ன பிராண்ட்ல வாங்கலாம், அது என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கும், அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தையல் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பர்பஸ் அந்த மெஷினை வாங்குறீங்கன்றதை டிசைட் பண்ணும். அதாவது நீங்க உங்க ஓன் பர்பஸ்க்காக வாங்க போறீங்களா, நீங்க உங்களுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக மட்டும்தான் தைக்க போறீங்க அப்படி பண்ண போறீங்களா, இல்லைன்னா நீங்க இது ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு பர்பஸ்க்குமே வேற வேற டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ எந்த பர்பஸ்க்கு எந்த மிஷின் சூஸ் பண்ணுன்றத வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஸோ இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மிஷின் இருக்குன்னு பார்க்கலாம். மேஜரா 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு. ஒன்னு பெடல் மிஷின், செகண்ட் ஒன் டேபிள் டாப் மிஷின், தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் மிஷின். ஃபர்ஸ்ட் பெடல் மிஷின். இதுதான் ரொம்ப காலமா நம்ம எல்லார் வீட்லயும் நம்ம பார்த்துப்போம். பிளாக் கலர்ல ஒரு மிஷின் இருக்கும். இதுதான் பெடல் மிஷின். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 7000 ரூபாயில இருந்து 13000 ரூபாய் வரைக்குமே இருக்கும். இதுல நீங்க எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னா சிங்கர், உஷா, இதுல ஏதாவது நீங்க ஒன்னு சூஸ் பண்ணலாம். இந்த பெடல் மிஷினோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். அண்ட் இதுல உங்களுக்கு ஸ்பீடு பத்தலன்னு தோணுச்சுன்னா இதுல நீங்க ஒரு மோட்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அண்ட் மற்ற ரெண்டு டைப்ஸுமே நீங்க கரண்ட் இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த பெடல் மிஷினை நீங்க கரண்ட் இல்லாத டைம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இதோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களால ரொம்ப வேகமாலாம் ஸ்டிச் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி இதுல உங்களுக்கு நிறைய ஸ்டிச் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மட்டும் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல நீங்க மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுல சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற ரெண்டு மிஷின்ல உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கான ஃபூட்டர்ஸ் நிறைய இருக்கும். லைக் கேதரிங் ஃபூட்டர், ஹெம் ஃபூட்டர், பீகோ பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இந்த பெடல் மிஷினுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபூட்டர் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் அது நம்ம பர்டிகுலர் மிஷினுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ நம்பர் 2 டேபிள் டாப் மிஷின் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஒயிட்டா, கியூட்டா, குட்டியா இருக்கும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 8500ல இருந்து 60000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா போகுதுன்னா இதுல ஸ்டிச் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக உங்களுக்கு பிரைஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். இதுல என்ன பிராண்ட் வாங்கலாம்னா உஷா, சிங்கர், பிரதர். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டிச் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வாங்க போறீங்கன்னா பேசிக்கான ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ஜிக்ஸாக் ஸ்டிச், பீகோ பண்றது, இந்த 3 இருந்தாலே போதும். இந்த ஆப்ஷன்ஸ் எந்த மிஷின்ல இருக்கோ நீங்க அந்த மிஷினை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற நிறைய டிசைனர் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்குறதுனால பெருசா பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த டேபிள் டாப் மிஷினோட பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் நிறைய உங்களுக்கு ஸ்டிச்சஸ் டைப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து எம்ப்ராய்டரி போடுறது, டிசைனர் ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு போர்ட்டபிளாக இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் நீங்களே தூக்கிட்டு போய் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இதை ஸ்டோர் பண்ணுறதுனால ஏதாவது குட்டியாக கபோர்ட் இருந்தாலும் அதுக்குள்ளே வச்சிடலாம். பட் மற்ற ரெண்டு மிஷினையும் அப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு நாமினலான ஸ்பீடில் தான் இருக்கும். அண்ட் இதை நீங்கள் கண்டினியூஸாக 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா மிஷின் வந்து ஹீட் ஆயிடும். ஸோ நீங்கள் இன்பிட்வீன் நீங்கள் கொஞ்சம் பிரேக் விட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் மிஷின். ஸோ நீங்கள் எந்த கார்மெண்ட் இல்லை பொட்டிக்கில் பார்த்தாலும் இந்த மிஷின் தான் உங்களுக்கு இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23000 இருந்து 40,000 50,000 வரைக்கும் இருக்கு. இதில் என்ன பிராண்ட்லாம் வாங்கலாம் அப்படின்னா ஜாக், ஜூக்கி, ஜின், சிறுபா, பிரதர், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இதில் இருக்கு. இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு மிஷின் மாதிரி இல்லாமல் இது நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மற்ற ரெண்டு மிஷினில் கிடைக்கிற ஃபினிஷிங்கை விட இதில் ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்பவே ப்ராப்பராக கிடைக்கும்.
அதே மாதிரி இது நீங்க கண்டினியூஸா எத்தனை ஹவர்ஸ்க்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், மிஷின் சூடாயிரும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இதுல வராது. இதுல யூஸ் பண்றதுக்கான ஃபூட்டர் ஆப்ஷன்ஸும் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் இது வீட்டில் வைக்கிறீங்கனாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படும், ஏன்னா மிஷின் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது 3 தான் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கிற சூயிங் மிஷினோட டைப்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக மிஷின் வாங்க போறீங்கன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும்னு சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஓன் யூஸுக்காக தான் நீங்கள் மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்கள் பெடல் மிஷின் அல்லது டேபிள் டாப் மிஷின் வாங்கலாம். அதுவே உங்களுக்கு தாராளமாக போதும். அதுலேயும் பெடல் மிஷினில் நீங்கள் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னா சிங்கர் சாவரின் மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் மிஷின் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இதே நீங்கள் டேபிள் டாப் மிஷின் சூஸ் பண்ணுறீங்கன்னா உஷா ஜெனோமில் அல்லூ டிஎல்எக்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ஜிக்ஸாக் ஸ்டிச் அண்ட் ஃபூட்டர் மாத்தி பீக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 6 months 1 year கழிச்சு கூட பிசினஸா நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல இன்வெஸ்ட் பண்ணிருங்க. அதுலயும் பர்டிகுலரா ஜாக் A to B மிஷின் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா மற்ற மிஷின்ல எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தான் லாஸ்ட் எண்டிங் த்ரெட்டை நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஆட்டோ கட்டர்னு அதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டிச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்கா த்ரெட் கட் ஆயிரும். ஸோ நீங்க இந்த பர்டிகுலர் ஜாக் A to B சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் சூயிங் மிஷினில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்ன பிராண்ட் இருக்குது, அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தையல் கற்றுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூயிங் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சத்யா கோமணி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.